நிச்சயமாக ரிதி, இது மிக முக்கியமாக என்றால் கடந்த ஓராண்டாக நீங்கள் பார்த்திருந்தால் டிஜிட்டல் அரெஸ்ட், டிஜிட்டல் ஜாமீன், டிஜிட்டல் போலீஸ், டிஜிட்டல் நீதிபதி என பல வகைகளில் இந்த ஆன்லைன் மோசடிகள் தொடர்ந்து அரங்கேறி வந்தன. இந்த மோசடிகளில் சிக்கியவர்கள் பலர், பாமரன் முதல் கோடீஸ்வரன் வரை, அதாவது படித்தவன் வரை மாட்டிக்கொண்டார்கள். லட்சாதி முதல் கோடீஸ்வரர்களை சிக்கி இதில் பல ஆயிரங்கள் முதல் லட்சக்கணக்கான ரூபாயை இழந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இது குறித்து போலீசில் நடவடிக்கை எடுக்க புகார் கொடுத்தும் ஒரு சிலர் தான் சிக்கிறார்கள் தவிர இந்த வலை கும்பல் சிக்காமல் தொடர்ந்து டிமிக்கி கொடுத்து வந்தார்கள் என்பதுதான் உண்மை. இது எப்படி என்பது குறித்து தொடர்ந்து இந்த போலீசார் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் சூழ்நிலையில் தற்போது அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் நமது கம்போடியா நாட்டு கௌரவ சிறப்பு நிறுவனம் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல். அதாவது கம்போடியாவில் இது போன்ற ஆன்லைன் மோசடிகளுக்காகவே ஸ்கேம் ஃபார்ம்ஸ் என்ற வகையில், அதாவது ஊழல் பண்ணைகள் என்று, இந்த ஊழல் பண்ணைகளில் இது போன்ற வேலை தேடி வருவோரை எல்லாம் அந்த வேலை கொடுக்கிறேன் என்ற பெயர் வழி என்ற பெயர்களை சேர்த்து அவர்கள் இந்த மோசடிகளுக்கு உடந்தையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த அதிர்ச்சி தகவல் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த ஸ்கேம் ஃபார்ம்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஊழல் பண்ணைகள் என்பது புதிய சொல்லாடலாக தற்போது கம்போடியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளில் அதிக அளவு காணப்படுகிறது. பொதுவாக இதில் அந்த மோட் ஆஃப் ஆபரேண்டி என்பார்களே, அதன் செயலாக்க முறை எப்படி இருக்கும் என்றால், இந்த டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் என்ற பெயரிலே கம்போடியா, தாய்லாந்து, லாவோஸ் போன்ற நாடுகளில், வியட்நாம் போன்ற நாடுகளில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வரைக்கு வேலைக்கு எடுக்கிறோம் என்ற வகையிலே விளம்பரம் கொடுக்கிறார்கள். இதை பார்த்து ஏமாந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்ற ஆசையில் பலர் லட்சக்கணக்கான ரூபாயை செலவழித்து அங்கு செல்வதற்காக சென்று இறங்குகிறார்கள். வேலை கிடைக்கும் என்ற கனவிலே அங்கு சென்று இறங்கியவுடன் அவருடைய பாஸ்போர்ட்டை வாங்கி வைத்துக் கொண்டு உங்கள் மீது போதை வழக்கை போட்டு விடுவோம், இந்த வழக்கை போட்டு விடுவோம், அந்த வழக்கை போட்டுவிடும் மிரட்டி அவர்களை இந்த ஆன்லைன் மோசடிக்குள் இழுத்து விடுகின்றனர். அங்கிருந்து கொண்டு அவர்கள் இந்த ஆன்லைன் மோசடியாக அவர்கள் இந்த வெளிநாட்டு நம்ம தொலைபேசி எண்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு இந்தியாவிலிருந்து பேசுவதற்குள்ள பேசி இந்தியாவில் உள்ள பலரை ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். இந்த ஆன்லைன் மோசடிகள், டிஜிட்டல் ஸ்கேம் என்ற பெயரில் டிஜிட்டல் அரெஸ்ட், டிஜிட்டல் போலீஸ், டிஜிட்டல் நீதிபதி என்ற பெயரில் எல்லாம் ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். அதற்கேற்ப இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து, தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திரம், வட மாநிலங்கள், கொல்கத்தா, மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா என பல்வேறு மாநிலங்களில் பல மொழிகளை பேசக்கூடியவர்களாக அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த ஊழல் பண்ணைகளிலே அவர்களை அடிமைகளாக, அதாவது சைபர் ஸ்லேவ்ஸ் என்று அவர்களை தாய்லாந்து போலீசார் அழைக்கின்றனர், அடிமைகளாக, அதாவது சைபர் அடிமைகளாக இவர்களை மாற்றி வைத்துக் கொண்டு மிரட்டி பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற தகவல் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. இது கடந்த வாரம் தாய்லாந்து போலீசார் மற்றும் கம்போடியா நாட்டு போலீசார், இரு நாட்டு போலீசாரும் கூட்டாக மிகப்பெரிய ஒரு ரெய்ட் நடத்தியிருக்கிறார்கள். அந்த சோதனையில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருக்கிறார்கள். அதிலே முதற்கட்டமாக நமக்கு கிடைத்த தகவல் 540 இந்தியர்கள் சிக்கியிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் தற்பொழுது இது போன்று சிக்கிய பிறகு போலீசார் இந்திய வெளியுறவுத்துறைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வலியுறுத்தலின் பேரிலே அந்த 540 பேரும் இன்று இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டு நேரடியாக இங்கு நமது சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட இருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்டன் விமான நிலையத்திற்கு வர இருக்கிறார்கள். இன்று இரவு அல்லது நாளை காலை அல்லது நாளைக்குள் இந்த இந்தியாவுக்குள் வர இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் பின்னணியில் யார் யார் இருந்தார்கள், எந்தெந்த ஊர்களில் எவ்வளவு ஏமாற்றினார்கள் என்பது குறித்தெல்லாம் மிகப்பெரிய ஒரு தீவிர விசாரணை நடைபெற்று இந்த வலை பின்னணியிலே யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதெல்லாம் வெட்ட வெளிச்சத்திற்கு வர இருக்கிறது. என்றால் இந்த டிஜிட்டல் ஸ்கேன், டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது கடந்த ஓராண்டாக தமிழகம் உள்ளிட்ட இந்தியாவின் பல பகுதிகளில் பாமரன் முதல் படித்தவன் வரை ஆயிரக்கணக்கான ரூபாயிலிருந்து லட்சக்கணக்கான ரூபாய்கள் வரை ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய செயலாக இருக்கிறது. எனவே இந்த ஸ்கேம் ஃபார்ம்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஊழல் பண்ணைகள் குறித்து பல அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. தற்போது அங்குள்ள நமது கௌரவ சிறப்பு செய்தியாளர் சொன்ன தகவலை பார்க்கும் பொழுது அங்கு வெறும் 540 இந்தியர்கள் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இது போன்ற ஊழல் பண்ணைகளில் அடிமைகளாக, சைபர் அடிமைகளாக சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்திய வெளியுறவுத்துறை மூலமாக அங்குள்ள சில இந்திய நல்லுள்ளங்கள் இதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஸ்கேம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த
அண்மை காலமாக இந்த டிஜிட்டல் கைது, டிஜிட்டல் போலீஸ், டிஜிட்டல் நீதிபதி என்ற பெயரில் எல்லாம் தொலைபேசியிலே வந்து ஏமாற்றுகின்ற கும்பல் எல்லாம் கம்போடியா அப்புறம் வெளிநாடுகளில் தான், நைரோபி போன்ற நாடுகளில் தான் செயல்பட்டார்கள், நமீபியா போன்ற நாடுகளில் செயல்பட்டார் என்று நம்பி வந்தோம். ஆனால் தற்போது கம்போடியாவில் மிகப்பெரிய இந்த ஊழல் பண்ணைகளை அமைத்து இது போன்ற மிகப்பெரிய ஒரு மோசடி, ஆன்லைன் மோசடிகள் அரங்கேறி வந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்தியாவை தான் டார்கெட்டாக வைத்து இது செயல்பட்டிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் தகவல் என்னவென்றால், இதனுடைய பல முதலைகள், இந்த ஊழல் பண்ணை முதலைகள் பலர் சிக்கினாலும் மிக முக்கிய புள்ளிகளாக சீனாவை சேர்ந்த இருவர் தான் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உத்தரவின் பேரில் தான் இந்த மிகப்பெரிய ஊழல் பண்ணைகள் கிராமங்களாக கம்போடியாவிலே நடத்தப்பட்டிருக்கிறது. டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் என்ற பெயரிலே அவர்கள் இந்த ஊழல் மோசடிகளை அரங்கேற்றிருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தகவல் மூலமாக உடனடியாக இவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். ஆனால் இவர்கள் தலைமறைவாகிவிட்டார்கள் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த உண்மை. ஆனால் மிக முக்கியமானது, இந்த ஊழல் பணிகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை இந்தியாவுக்கு மீட்டு அழைத்து வந்து அவர்கள் எந்தெந்த ஊரிலே எவ்வளவு ஏமாற்றினார்கள், யாரை ஏமாற்றினார்கள், எப்படி ஏமாற்றினார்கள், அவர்களிடம் அவர்கள் ஏமாற்றிய பணத்தை மீண்டும் பெற முடியுமா என்பது குறித்தெல்லாம் சிபிஐ நிச்சயமாக விசாரித்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை சிறிய அளவு தற்போது ஏற்பட்டிருக்கிறது.